எல்லாருக்கும் வணக்கம். நான் ஈரோட்லேருந்து அட்வொகேட் செந்தில்குமார் உங்களுக்கான இந்த பதிவை போடுறேன். டியூ டேட் 31 ஜூலை ஃபார் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறத 15th செப்டம்பர் வரைக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பட் அந்த எக்ஸ்டென்ஷன் ஆப்ஷனுக்கு போகாமல் நீங்கள் 31 ஜூலைக்குள்ளேயே ஃபைல் பண்ணிக்கிறது அட்வைசபிளாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஓல்டு ரிஜிமா நியூ ரிஜிமா எது பெஸ்ட் ஆப்ஷன் போகிறீங்களோ, நீங்கள் ஓல்டு ரிஜிமுக்கு சுவிச் ஓவர் ஆகுறீங்க அப்படின்னா அதுக்கு ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்ணால் அந்த ஃபார்ம் ஃபைல் பண்ணுற டியூ டேட்டை அவங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணலை. அப்படிங்கனால நீங்கள் டியூ டேட் இருக்குது அப்படிங்கிறக்காக நீங்கள் 31 ஜூலைக்கு அப்புறம் உங்களோட ரிட்டர்னை ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, ஒருவேளை உங்களுக்கு ரீஃபண்ட் வர்றதோ டேக்ஸ் கம்மியாகிறதோ, நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ஷேர்ஸ் இதுலாம் இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஓல்டு ரிஜிம் இஸ் தி பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். அந்த பெஸ்ட் ஆப்ஷனை உங்களால் எக்ஸசைஸ் பண்ண முடியாமல் போயிடும். அதனால உங்களோட ரிட்டர்னை 31 ஜூலைக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. அதுக்கான ஃபார்ம்ஸை ஃபைல் பண்ணிக்கங்க. ஓல்டு ரிஜிமா நியூ ரிஜிமா அப்படிங்கிற பெட்டர் ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கங்க. இது உங்கள் ஆடிட்டர்கிட்ட சொல்லி 31 ஜூலைக்குள்ளேயே நீங்கள் உங்கள் ரிட்டர்னை அப்டேட் பண்ணி ஃபைல் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கான பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ரொம்ப நன்றி இந்த தகவல் உங்களோட பகிர்ந்ததுக்கு. கண்டிப்பாக இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும், ஜிஎஸ்டி சம்மந்தமான அப்பீல் ஏதாவது போகணும், ஹைகோர்ட்டில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னா கூட ஹைகோர்ட்டில் ஜிஎஸ்டி அப்பீல் போகணும். ஏன்னா அப்பீல் போகிறது அப்படிங்கிறது அப்பீல் அத்தாரிட்டிக்கு இங்கே போகிறத விட ஏன்னா ரொம்ப டைம் டிலே ஆகுதுங்க. அதனால நம்ம ஹைகோர்ட்டுக்கு போனோம்னா இம்மீடியட்லியாக நமக்கு ரெமெடி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ரொம்ப நன்றி. வேறு ஏதாவது தேவை இருந்தாலும் மொபைல் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.